Hi students, இன்னைக்கு நம்ம chapter 4ல example 5 பார்க்க போறோம். Find the values of x for which ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. ஓகே 3x x1 3 2 4 1 equal to கொடுத்துட்டாங்க. அப்ப என்னன்னா இது ஒரு 2/2 மேட்ரிக்ஸா இருந்தா அதே தான் இங்கேயும் இருக்கணும். ஓகே சேம் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப இதோட டிட்டர்மினன்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம். 3 இதண்டே மல்டிப்ளை பண்ணா -x² ஈக்குவல் டு என்னது இங்கே 3 4 into 2 8 -8. ஓகே ஸோ இப்போ இந்த -x² மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த 3 அந்த சைடு கொண்டு போனோம்னா 3 -8 இது ஆல்ரெடி அப்படியே இருக்குது. இங்கே உள்ள 3 அங்கே போகும்போது -3. ஸோ 3 கேன்சல் ஆயிடுது. அப்போ -x² -8. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் x² = 8. x² = 8. இப்போ இது ஒரு ஸ்கொயரில் வந்திருக்கிறதுனால நம்ம இப்போ 8 எப்படி கண்டுபிடிக்கிறது. எக்ஸோட வேல்யூனா இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிங்க. 2ஆல் எத்தனை தடவை போகும். 4 × 2 8 2 2 பின்னி 2 1. ஓகே ஸோ 2^3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் x². ஸோ x is equal to என்ன வரும் இப்போ √2^3 தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 × 2 3 2 உள்ளே இருக்குது. ஓகே ஸோ இந்த ரெண்டு 2ல் ஒரு 2 நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கலாம்ல 2. அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரு 2 இருக்கும். அப்போ 2√2. ஆனால் இப்போ எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் அதாவது +2 × +2னாலும் 4 தான், -2 × -2னாலும் 4 தான். ஓகே ஸோ அதனால் இது மைனஸாகவும் இருக்கலாம் ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்னா x is equal to +or-2√2. ஸோ the value of the x is +or-2√2.